மிக ரகசியமான ஒரு கூட்டத்தை மோடி நடத்தி இருக்கிறார். இந்தியாவினுடைய பினான்ஸ் கமிஷன் தலைவர், அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் தலைவர், இவங்களோடு சேர்ந்து மிக ரகசியமான ஒரு கூட்டத்தை நடத்தி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க சொல்லி இவங்களை நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து மிக முக்கியமான ஆதாரங்களை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ங்கிற பத்திரிகையும் அல் ஜசீரா அப்படிங்கிற பத்திரிகையும் ஓப்பனா வெளியே எழுதி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மோடி எங்களை நிர்பந்திச்சாரு, இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா சீக்கிரட்டா மோடி எங்களை மிக மோசமா நிர்பந்திச்சாரு அப்படிங்கறத வெளிப்படையா பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் தலைவர் ஓபனா பேசியிருக்கிறார். இது மாதிரி மோடி அரசாங்கத்தினுடைய மிக மோசமான ஹிடன் அஜெண்டாவை வெளிப்படையா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு போனப்ப நிதி ஆயோக் கூட்டத்திலேயே வச்சு பேசியிருக்கிறார். உண்மையிலேயே மோடி அரசாங்கம் எதுக்காக ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்தினாங்க, அந்த மீட்டிங் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஓபனா இப்ப டெல்லியில எதுக்காக பேசியிருக்கிறார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. பல விமர்சனங்கள், பல பேர் சொன்னாங்க அவர் இதுக்கு போயிருக்காரு அதுக்கு போயிருக்காரு அப்படின்னு. ஆனா அதுல அவர் பேசின விஷயங்கள், அங்க உரையாடப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம அதை மிக கூர்மையா கவனிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டினருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான உரிமைகள் குறித்து அதுல நிறைய விஷயங்கள் உரையாடப்பட்டிருக்கு. குறிப்பாக மோடி அரசாங்கம் கடந்த காலத்தில் முன்னாள் நிதி ஆயோக் தலைவரோடும் அது மட்டும் இல்லாம பினான்ஸ் கமிஷன் தலைவரோடும் சேர்ந்து உட்கார்ந்து சில சீக்கிரட்டான முடிவுகளை வேற எடுத்திருக்கிறாரு. அது குறித்து பினான்ஸ் கமிஷனுடைய முன்னாள் தலைவர் ஒய்பி ரெட்டி எதையுமே வெளியே சொல்ல. ஆனா நிதி ஆயோக்கினுடைய தலைவர் ஓப்பனாக ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு பெரிய விவாதமா இந்தியாவில் மாறி இருக்கு. அது குறித்தும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இப்ப முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மோடி எதுக்காக சில அதிகாரிகளை கூப்பிட்டு ரொம்ப சீக்கிரட்டா பேசினாரு, என்ன பேசினாரு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு. அவங்க என்ன பாலிசி வச்சிருக்காங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு எந்த நிதியுமே நிறைய கொடுத்துடக்கூடாது, அவங்க எப்பவுமே மத்திய அரசாங்கத்தை கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்ட்ரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கெஞ்ச விடணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்து தான் பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருந்து வரி கலெக்ட் பண்றாங்க. இந்த வரியை மத்திய அரசாங்கம் கலெக்ட் பண்ணுது, மாநில அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி ஒரு பாகம் போகுது. இப்போ இவங்க வசூல் பண்ணக்கூடிய வரியில எல்லா வரியுமே மத்திய அரசாங்கம் பயன்படுத்திட முடியாது. ஒரு பெரிய போர்ஷன், ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மாநில அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்கணும். அந்த போர்ஷனுடைய பெஞ்ச் மார்க் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 42%. 42% நிதியை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் பினான்ஸ் கமிஷன் ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்து முடிவாயிருக்கு. ஆனா இந்த பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை கொடுக்கும்போது இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, நிதி ஆயோக்னு சொல்லக்கூடிய திட்டக்குழு தலைவரான சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு, இன்னொரு பக்கம் ஒய்வி ரெட்டின்னு சொல்லக்கூடிய பினான்ஸ் கமிஷன் தலைவரை கூப்பிட்டு மாநில அரசாங்கங்களுக்கு நிதியே கொடுக்க கூடாது, அவங்களுக்கு 42% போவே கூடாது, 30, 32%, 33% மேல ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது, இப்ப நம்ம 32 கொடுத்துக்கிட்டு இருக்கோம், 33ஓட நிறுத்திடணும் அப்படின்னு சீக்ரெட் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாரு. இதைத்தான் ஓப்பனா பொது மேடையில முன்னாள் நிதி ஆயோக் தலைவர் சுப்பிரமணியம் ஏற்கனவே பேசினாரு. அது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு. அது குறித்து அல் ஜசீரா பத்திரிகை, அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் பத்திரிகை எல்லாம் ஆதாரத்தோட வெளியிட்டாங்க. நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதுல சுப்பிரமணியம் பேசினது, ஒய்பி ரெட்டி பினான்ஸ் கமிஷன் கொடுத்தீங்கன்னாவே தெரியும் இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க, எப்ப பேசியிருக்காங்க, பிரதமர் அலுவலகத்தில் என்ன மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலா இருக்கும். ஆய்வுபூர்வமா எந்த பொய்யும் இல்லாம ரொம்ப டீட்டெயிலா அவங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப மோடி அரசாங்கத்தினுடைய அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதே மாநிலத்துக்கு நிதி கொடுக்க கூடாது. சரி, மாநில மக்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதை மத்திய அரசாங்கமே மத்திய அரசாங்கத்தின் பேர்ல கூடிய திட்டமாக நாம செயல்படுத்துவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்கு அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா அது டிஎம்கே அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க, அதை மக்களுக்கு செய்வாங்க. இது டிஎம்கேவுக்கு சாதகமா போயிடும், இவங்களுக்கு நிதியே கொடுக்க கூடாது. மத்திய அரசாங்கம் திட்டம், மோடி அரசாங்கத்தின் திட்டம், பாஜகவின் திட்டங்கிற பேர்ல நாமனே செய்வோம், செஞ்சுட்டு நாங்க தான் செஞ்சோம், திமுக செய்யல, மற்ற மாநில கட்சிகள் செய்யல, காங்கிரஸ் செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குறை சொல்லி நாம நம்மளுடைய பவர் எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவோம். இதை ஒரு மறைமுகமான தேர்தல் அஜெண்டாவே நம்ம செயல்படுத்துவோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் மாநில அரசாங்கங்களுக்கு முறையா கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம கட் பண்ண சொல்லி அந்த சீக்ரெட் மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு. பட் ஆனா நிதி கமிஷன் அதை ஏத்துக்கல, பெரிய பெரிய பஞ்சாயத்தாச்சு, 42% நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சாங்க. ஆனா 42% கொடுத்தாங்களான்னா கொடுக்கல. நிதி கமிஷன் 42% கொடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கு. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனை மோடி அரசாங்கம் ஃபாலோ பண்ணிருக்கானா கிடையல. இதுவரைக்கும் 33% மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு மேல ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்க சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்தந்த ஸ்கீம்க்கெல்லாம் நாங்க பணம் தர்றோம், இந்தந்த ஸ்கீம்க்கெல்லாம் நாங்க பணம் தரணும்னா நீங்க இதுல எல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை மற்ற மாநில அரசாங்கத்தை மிரட்டுறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு ஸ்கீம், ஒருங்கிணைந்த பள்ளி, அவ்வளவுதான் அதுக்கு பேரு.
மாநில அரசாங்கத்தினுடைய நிதியை வசூல் பண்ணி மத்திய அரசாங்கம் சில குறிப்பிட்ட பேர்ல குறிப்பிட்ட திட்டத்தின் பேர்ல திருப்பி மாநில அரசாங்கத்துக்கே நிதியை கொடுக்குது. நியாயமா கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த SSS ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னா நீங்க PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் ஏத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க கையெழுத்து போடுங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 1400 பள்ளிக்கூடத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சிலபஸை வந்து நாங்கள் போடுவோம், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், நீ கையெழுத்து போடுன்னு அவன் மிரட்டுறான். இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இது வேற ஸ்கீமு, அது வேற ஸ்கீம். அப்போ என் பணத்தை நீ அங்கே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்னா நீ இதுல கையெழுத்து போடணும், அடியால் மாதிரி டெல்லியில் உட்கார வச்சு மிரட்டுறாங்க. சரி, இதுல கையெழுத்து போட்டா என்ன ஆகுனா நான் ஹிந்தி கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு ஆயிரும். சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நிதியை மொத்தமாக பறித்து மத்தியில வச்சுக்கிட்டு நான் ஸ்கீமா கொடுக்கறங்கிற பேர்ல ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் தான் செய்யுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது, இன்னொரு பக்கம் இந்த ஸ்கீமுக்கு நான் பணம் தரணும்னா நீ இது கையெழுத்து போடுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை, RSS கொள்கைகளை, இந்துத்துவாவினுடைய சித்தாந்தங்களை ஒவ்வொரு மாநிலத்தின் மேல திணிக்கிறதுக்காக பல திட்டங்களை கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாங்க. இதுதான் வந்து கடந்த 8-10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. பல மாநிலங்கள் இதுல மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான சுயமாக பொருளாதாரத்தை கொண்ட, சுயமாக கலாச்சார பண்பாட்டை கொண்ட, சுயமாக சிந்தனை கொண்ட ஒரு இனம் இந்துத்துவாங்கிற ஒரு சிந்தனைக்கு ஆட்பட்டு முழுக்க தமிழருங்கிற தனித்துவத்தை வந்து இழக்கிறதுக்காகவே சில வேலைகளை பண்றாங்க. அதுக்கு இந்த நிர்வாக கட்டமைப்பெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாநில அரசாங்கத்துக்கு நிதியை கொடுக்க கூடாது, 42% நிதி கொடுக்கணும் அப்படின்னா அதுல 33% கொடுத்தா போதுன்னு மோடி அரசாங்கம் அடமண்டா இருக்காங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் தரமாட்டுகிறாங்க. இது குறித்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்ட விவாதங்கள் நடந்திருக்கு. ஒரு பணம் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக பல ஆங்கில ஊடகத்தில் பேசி இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய விவாதமா வந்துருச்சு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சார்ந்த அறிவுஜீவிகள் எல்லாருமே மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. பாஜக காரனே வரவேற்பு தர்றான். ஆமாப்பா, தமிழ்நாடு சொல்றது நியாயம், பழனிவேல் தியாகராஜன் சொல்றது நியாயம்னு சொல்லி அவங்களே வெளியே பேசுறாங்க. பழனிவேல் தியாகராஜனுக்கு பிறகு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இது குறித்து ரொம்ப விரிவா பேசியிருக்காரு, நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்காரு. அதுலயே வெளிப்படையா சொல்லியிருக்காரு, கடந்த 5 ஆண்டுகள் நீங்க வந்து 8 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும், வெறும் 2 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க, 2.25 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க, பேலன்ஸ் பண்ண எங்க? எங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய கிட்டத்தட்ட 4-5 லட்சம் கோடி நீங்க தரல, ஏன் தரல அப்படிங்கிற கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க. அப்ப இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, நீ எனக்கு ஒதுக்க வேண்டிய 42% ஒதுக்காம 33% நீ ஒதுக்குறது தான் இங்க பிரச்சனை எனக்கு. ஆனா ஏற்கனவே எனக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை நீ கொடுக்காம இருக்கிற. இப்ப நீ என்ன பண்ற? அபிஷியலாவே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. என்ன டிசிஷன்? 42% பேப்பர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை கூட 41% நீங்க குறைக்கிறீங்க. 42ல இருந்து 41 1% நினைக்காதீங்க. 1% குறையுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 35,000 கோடி நிதி குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ ஏற்கனவே 42 இருக்கிறதே நீ 33 தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த 42 குறைச்சு அபிஷியலாவே 41 மாத்திர. அப்ப நீங்க படிப்படியா குறைச்சு இன்னொரு 4-5 வருஷத்துல அபிஷியலாவே நீங்க 30-35 கொண்டு வந்துருவீங்க நீங்க. அப்ப அதுக்கப்புறம் நிதி கேட்டு போகக்கூடிய மாநில அரசாங்கங்கள் எங்க கோர்ட்ல போய் நின்னா கூட அங்கிருந்து துரத்தி அடிக்கிறதுக்கான வேலையை நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக பினான்சியல் பாலிசி மேக்கிங்ல மிக மோசமான சூழலை இந்த மோடி அரசாங்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையாக டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் சில கேள்விகளை கேட்டிருக்காரு. இதே கேள்விகள் தான். 42% பினான்ஸ் கமிஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க, நீங்க இது வரைக்கும் 33.16% ஒதுக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்க? நியாயமான கேள்வி தானே. ஏற்கனவே SSC திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 2000 கோடி நீங்க ஒதுக்கணும், நீங்க அந்த பணத்தை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டா PMC திட்டத்தில் கையெழுத்து போடுங்கிறீங்க. அந்த கையெழுத்து போட்டா தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கணும். அப்ப என்ன பண்றது தமிழ்நாடு அரசாங்கம்? பணம் தரமாட்டேங்கிறியா, நான் உச்சநீதிமன்றத்துக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அது வழக்கா நிக்குது. அப்ப என் காசை வாங்கிட்டு எனக்கு நீங்க திருப்பி தரலன்னா நான் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமையா இருக்கு. என் பிள்ளைகளுக்கு 4 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பணத்தை நீங்க தரல, இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு சொல்றீங்க. 60% காசு நீங்க தர்றீங்க, 40% நாங்க, அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் தருது. 40% தமிழ்நாடு அரசாங்கம் போட்டு தான் இந்த ஸ்கீம் நடத்தணுமா? இல்ல, 100% தமிழ்நாடு அரசாங்கம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கு. தர வழி இல்லை, பணம் தரமாட்டுக்கிறாங்க. அப்ப இந்த பணம் தரலங்கிற இடத்துக்கு என்ன நகருது? நேரடியாக கோர்ட்டுக்கு போறோம். ஏன்னா சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறதுனால நேரடியாக கோர்ட்டுக்கு போறோம். சட்டத்திட்டத்திலே நாங்க 42% தர வேண்டியது கிடையாது, 33% கொடுத்தா போதும் அப்படின்னு மோடி அரசாங்கம் மாத்தினா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாகவே வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. நீங்க மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க, ஒவ்வொரு முறையும் நாங்க வந்து கெஞ்ச முடியுமா? ஏன் பணத்தை நான் கொடுத்துருக்கு எப்படி இருக்குன்னா, ஊர்ல ஒருத்தன் கடன் கேட்கறான்னு வச்சுங்களேன், அவன் கடன் கேட்கறன்னு நம்ம காசு கொடுக்குறோம், திருப்பி கடனை வசூல் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது நார்மலா நடக்குது. இங்க கடன் கூட கிடையாது, என் காசை நீ வசூல் பண்ணிட்டு போற. நான் ஒரு ஆள் போட்டிருக்கேன், மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது எனக்கு பதிலாக ஒரு ஆள் வசூல் பண்றதுக்கு.
வசூல் பண்ண பணத்தை நீ திருப்பி தர மாட்டேங்கிற, அதுக்கு நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல வட இந்தியாவுக்கு நிறைய பணங்கள் தேவைப்படுது, வட இந்தியா வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கு, தென்னிந்தியா வந்து நல்லா இருக்கு, அதனால நாங்க இவ்வளவு பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. இப்பவே பெரிய விவாதம் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு வந்து 20 ரூபா 25 ரூபா தான் கொடுக்குறீங்க. மற்ற மாநிலம் 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 300 ரூபா 400 ரூபா 700 ரூபா வரைக்கும் கொடுக்குறீங்க. ஏன்னு கேட்டா வட இந்தியா வளரல, நாமெல்லாம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்க. இதே மாதிரி தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு கேட்டா 100 கோடி 150 கோடி ஒதுக்குறீங்க, ஹிந்திக்கு 3000 கோடி வரைக்கும் ஒதுக்குறீங்க, ஆயுர்வேதத்தை வளர்க்கறதுக்கு எக்கச்சக்கமான கோடி ஒதுக்குறீங்க, சித்த மருத்துவத்தை வளர்க்கறதுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க. இது எல்லாத்தையும் கேட்டா இல்ல வட இந்தியாவில் பணம் இல்லை, வட இந்திய மாநிலங்களில் வருமானம் இல்லை, அங்க பல பிசினஸ் வரல அப்படிங்கிறீங்க. வட இந்தியாவில் ஏன் 10 வருஷமா பிசினஸ் வரல? கடந்த 20 வருஷமா எத்தனை ஃபாலோ பண்றீங்க? சவுத் இந்தியால இருந்து பணத்தை கொண்டு கூச்சிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான கோடி பணத்தை உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் ஜார்க்கண்ட்லையும் கொட்டி கூச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு 2018 இருந்து 2024-25 வரைக்கும் 5 லட்சம் கோடி எனக்கு லாஸ் ஆயிருக்கு. அந்த பணம் எங்க போச்சு? எல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் போயிருக்கு, பீகாருக்கு தான் போயிருக்கு, ஜார்க்கண்ட் தான் போயிருக்கு. சரி, ஓகே, போச்சு, நல்ல விஷயம், நல்லா இருக்கு. அந்த மாநிலம் வளர்ந்துருச்சானா அந்த மாநிலம் இன்னும் வளரல. சரி, இன்னும் எவ்வளவு நாள் அதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா, காலங்காலத்துக்கு இதான் ஃபாலோ பண்ண போறாங்களா? என்னைக்கு அந்த மாநிலம் வளர்ந்து அவங்களுக்கான தன்னிறைவு பொருளாதார ரீதியாக அடைஞ்சு அவங்களுக்கு தேவையான மொத்த பொருளாதாரத்தை ஜிடிபியை வளர்த்தெடுத்து வருமானத்தை வளர்த்தெடுத்து அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமாகுதோ அது வரைக்கும் தமிழ்நாடு இப்படிதான். இன்னும் 25-30 வருஷம் வரைக்கும் நாம உழைச்சு கட்டக்கூடிய வரிய மொத்தத்தையும் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இதை கேட்க போனா ஐயோ இது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், நீங்க வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறீங்க, தமிழர்கள் எப்பவுமே எப்படித்தான் வடக்கு தெற்கு எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அண்ணாமலை மாதிரி ஆட்கள், நிர்மலா சீதாராமன் மாதிரி ஆட்கள் பேசுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில எல்லைன்னே ஒண்ணு கிடையாது, மொழி எல்லாம் ஒரு எல்லையே கிடையாது, மொழி ஜஸ்ட் ஒரு பார்டர் தான், ஒரு கோடு தான், இங்க மொழி எல்லை எல்லாம் ஒண்ணு இல்லை கிடையாது. தமிழ் ஒரு தனித்த இனம், தெலுங்கு ஒரு தனித்த இனம், குஜராத்தி ஒரு தனித்த இனம், இப்ப இத்தனை இனங்கள் இருக்கு. இந்தந்த இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சம்பாரிச்சு வரியா கட்டுறாங்க, அந்தந்த பணத்தை அந்தந்த மக்களுக்கு தானே கொடுக்கணும். நான் தமிழ் பேசுறேன், எனக்கு தமிழ் தாய்மொழி, அப்ப நான் கட்டக்கூடிய வரி என்னுடைய மொழியை வளர்க்கறதுக்கு தான் இருக்கணுமே தவிர ஏன் கிட்ட காசை வாங்கிட்டு போய் நீ ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நியாயமே கிடையாது. வேணும்னா வளர்த்துக்கலாம், பட் ஆனா என் மொழிக்கு அதிகமான பணத்தை கொடுக்கணும். இதுதான் ஒரு நியாயமான ஃபெடரலிசம் இருக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வட இந்தியாவுக்கு மட்டும் செட் ஆகுது. தென்னிந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்றீங்க. இப்ப தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் இவ்வளவு திட்டங்கள் போட்டாங்க, நாங்க திட்டங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குனாலும் இந்த மெட்ரோ ரயிலை மெயின்டைன் பண்றதுக்கு எக்கச்சக்கமான காசு தேவைப்படுது. தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, தென்னிந்திய மாநிலங்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு கார்பரேட்டா வளர்ந்துருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு, இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா, இதை மெயின்டைன் பண்றதுக்கே சவுத் இந்தியா எக்கச்சக்கமான கோடி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் வளர்ந்துருச்சு அதனால நிதி வடக்கு கொண்டு வர அப்படின்னா, நீங்க இப்படியே நிதி எடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு நாள் தமிழ்நாடு பீகாரா மாறிடும், பீகார் தமிழ்நாடு மாதிரி வளர்ந்துரும். அப்ப அன்னைக்கு இங்க இருக்கலாம் வேலை தேடி பீகாருக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். அப்ப இது மாதிரியான ஒரு மோசமான நிலை தான் மோடி அரசாங்கம் உருவாக்க போகுதாங்கிற கேள்வி நமக்கு வருது. சோ அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதி ஆயோக்ல போய் இந்த 33% ஒதுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நியாயமா 42% ஒதுக்கணும், அதை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம 42% அபிஷியல் டேட்டாஸ் இருக்கிறது, நீங்க 41% குறைக்கிறீங்க கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 35,000 கோடி லாஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் வெளிப்படையா பேசியிருக்காங்க. இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் டெல்லியில தொடர்ச்சியாக நடத்தணும். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை பணம் கிடைத்தே ஆகணும். அப்படி கிடைச்சாதான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் இதுவும் ஒரு நாள் வந்து பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி வேலை கிடைக்காத ஒரு மாநிலமாக மாற்றப்படும். இது திட்டமிட்டு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு.